வெற்றி அடையும். சாக்லேட் வாங்கிட்டீங்கன்னு ஒருத்தன் சொன்னான். 90 பேர் நம்பத்தாரு. நான் வந்து எங்க அப்பா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. அந்த சைக்கிளுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் மண்ணெண்ணெயை கலந்து வச்சு ஆயில் அடிச்சு பல தொடச்சு ஓட்டுவேன். நான் இதுக்கு புல்லட்டை பார்த்து பராமப்படணும். சோழி முடிஞ்சு அப்ப அவ்வளவுதான். தானிக்கு தீனிக்குன்னு ஒரு கதை இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி சிம்பிளக்கடி சம்பவம். ஒரு சந்தேகம் சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க இன்னொருத்தனோட மனைவி, அவங்க இன்னொருத்தனோட கணவர், செய்யறதே கேப் மாதிரித்தனம், மொல்ல மாதிரித்தனம். இதை வந்து டைவர்ஸியும் கிடையாது. இது வந்து டைவர்ஸ் இல்லாம எப்படி சார் வசியம் பண்றதுக்கு போய் காசு கொடுக்குறாங்க? குடுக்குறாங்க கேட்கறாங்க, அவ்வளவுதான். அப்புறம் 2 பேரும் டுபாக்கூர் தான் இல்லைங்களா. ஒரு 40,000 பணம் கூட அந்த பையனை வசியம் பண்றோங்கிறது. சரிங்களா. அந்த அம்மா அதை வசியம் பண்ண முடியலன்னா இன்னொரு 40,000 கூட இன்னும் கொஞ்சம் பெரிய மைய தடை விடுறேங்கிறாரு. எனக்கு அது தெரியும் சிங் யுங் வங்குலாம் பேர் வச்சு என்னமோ பேர் வச்சு பண்றாங்க. குருவும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறவங்க ஜாதகத்துல, குருவுக்கும் 1, 5, 7, 9 ராகு இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அமானுஷி நம்பிக்கைகள் வரும். பொதுவாக இந்த கோயில் நம்பிக்கையில இப்போ வந்து பூஜை புனஸ்காரங்கள்ல ஆகம விதிகள்ல நந்தி காதுல பேசணும்னு எங்கேயுமே சொல்லலையே. எஸ்வி ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட ராஜநாடி பார்த்திபன் சார் இருக்காரு. நிறைய விஷயங்கள் மக்களை வந்து பயமுத்தாம மிகவும் எளிமையான முறையிலையும் யதார்த்தமான முறையிலையும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு பயனுள்ளதா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வணக்கம் சார். இன்னைக்கு எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து பைரவர் கோயிலுக்கு போனேன், நான் வந்து இந்த பஞ்சப்பட்சி இது பண்ண, அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் சார், தெய்வ வழிபாடை தாண்டி ஏன் சார் இந்த மாதிரி விலங்குகளை வழிபாடு செய்கிறாங்க? விலங்குகள் அப்படிங்கிறது தாண்டிங்க, இது எல்லாமே ஒரு குறியீடு. அதுக்கு வாகனங்கள் இருந்ததா சொல்கிறாங்க. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கடவுள் தன்மை இருக்கிறதா எல்லா மதங்கள்லையும் இருக்குது. இப்போ நீங்கள் எகிப்து மம்மிகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி நாய் மாதிரி இருக்கும், மாதிரி இருக்குது. இன்னுமே வந்து இந்த யூத மதங்கள்லையும் அது இருக்குது. எல்லா மதம், இப்போ கிறிஸ்தவ மதத்திலே வந்து ஆட்டுக்குட்டியை இயேசு வச்சுட்டு இருந்தாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாமே வந்து அந்த சூழலோட வாழ்ந்துருக்குறாங்க. அந்த சூழலோட வாழும்போது எல்லாத்தையுமே இறைத்தன்மையோட பார்க்கறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மாடு அப்படின்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். மாடு அப்படின்னா வந்து மாட்டுல என்னென்ன தன்மை இருக்குன்னு நமக்கு புரியும். இப்போ மாடை உதாரணமாக வச்சு நிறைய விஷயங்கள், இப்போ மாடு மாதிரி உழைக்கிறான்னு சொன்னா உங்களுக்கு புரியும் இல்லையா. மாடு மாதிரி உழைப்பான் வேலைக்கு சேர்த்துக்கன்னு சொல்றோம்னா, இப்போ என்னன்னா மாடு பத்தி உங்களுக்கு தெரியும், மாடு பத்தி தெரிஞ்சதுனால மாடை நம்ம உதாரணமா காட்டலாம். அது மாதிரி சில மிருகங்களுக்குன்னு சில குணங்கள் இருக்கு. அந்த குணங்களை வந்து உதாரணப்படுத்தும் பொழுது நம்ம என்ன சொல்ல வரோம், என்ன கன்வே பண்ண வரோன்றது ஈஸியா புரியும். அதனாலதான் வந்து இந்துக்கள்ல வந்து பசு அப்படின்னு சொல்லி மனிதர்களுடைய ஆன்மாவை சொல்றாங்க. பசு அப்படின்னு சொல்லுவாங்க. பதி அப்படிங்கிறது வந்து இறைவன், பசு அப்படிங்கிறது ஆன்மா, பாசம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அழுக்கு. இப்ப நம்ம முஸ்லீம்லயும் கிறிஸ்தவத்திலயும் சாத்தான்னு சொல்லுவோம். அப்ப பாம்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதை வந்து நம்ம இதுல வந்து பாசம்னு சொல்றாங்க. ஓகேங்களா. பாசம், அந்த பண்பு, அந்த பற்று, பாசம் தான் நம்மளுக்கு பிரச்சனையே. அப்ப அது மேல பாசம் வைக்காத, அது மேல ஆசை வைக்காத, அது மேல பற்று வைக்காதுன்னு சொன்னதா சொல்றாங்க இல்லைங்களா. அது மாதிரி இப்ப பசு அப்படின்னா எதுக்காக பசுன்னு பேர் வச்சாங்க? பசுமையா இருக்கிறதுக்காக. பசுமையா இல்லைங்க, அப்படிலாம் இல்ல. பசு அப்படின்னா அதுக்கு வந்து மலம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி வந்து அதெல்லாம் நம்மளுடைய அழுக்குகளை மலம்னு சொல்றாங்க. அப்ப ஆன்மாவுக்கு சில மலங்கள் இருக்கு. அது வந்து ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்லி 3 மலங்கள் இருக்கு. இந்த மலங்கள் வந்து வெளியேற்றணும். அப்ப எந்த கழிவை வந்து நம்ம வந்து தூய்மைப்படுத்தவோ சுத்தப்படுத்தவோ இல்லைன்னா அதை தூய்மையாவோ நம்ம வச்சுக்கணும்னா மாடுனுடைய மலத்தை வந்து புனிதமா சொல்றோம் இல்லைங்களா. வேற ஏதாவது வேற எதுவுமே இல்ல, நாத்தம்னு சொல்லுவோம். ஆனா சாணியை தான் வந்து நம்ம குழந்தையாவே இருந்தா கூட அதுக்கு கழிவு போயிடுச்சுன்னா அது அசிங்கமா தான் பாக்குறோம். ஆனா மொரட்டு மாடு, சாகப்புற மாடு, கிழட்டு மாடா இருந்தா கூட அது போடக்கூடிய சாணி என்ன செய்யறோம், நல்லது சொல்றோம். இது வந்து ஹிந்து அப்படிங்கிறது இல்லைங்க. பொதுவாக கிராமங்கள்லயும் சரி, எல்லா கிராமங்களையும் சரி, வீடு தெளிக்கிறதுக்கு, வாசு தெளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது பயன்படுத்தி யூரினை கூட இதுன்னு சொல்றாங்க, கோமியம் சொல்றாங்க. இது வந்து குடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் கான்ட்ரவர்சி. அதை என்னமோ செஞ்சுட்டு போறாங்க. அது வந்து மருந்து. நீங்க இப்ப இந்துக்கள் வந்து அந்த கோமியத்தை குடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கே தெரியாம நிறைய மருந்துக்காரங்க நிறைய மருந்துகள்ல கோமியம் இருக்கிறது தெரியாம தான் சாப்பிடுறீங்க சரிங்களா. அது வந்து மருந்துன்றது மாதிரி எடுத்துட்டு போவோமே. அப்ப என்னன்னா பசுவினுடைய மலமும் வந்து முக்கியமானது, இல்லைன்னா அதுக்கு ஒரு புனிதத்தன்மை இருக்குன்ற மாதிரி ஆன்மாவுடைய மலம், ஆணவம், கண்மம், மாயை இது முக்கியமானதுன்னு சொல்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா பசுவை கொண்டு வந்தாங்க. அப்ப சிவபெருமானுக்கு ஆப்போசிட்டா நந்தி இருக்கும். அப்ப அதே மாதிரி நீங்க முருகனுக்கு முன்னால போனீங்கன்னா நந்தி இருக்காது, மயில் இருக்கும். மயில் கழுத்துல வந்து வாயில வந்து பாம்பு இருக்கும், கீழே கால் சுருட்டிட்டு இருக்கும், அதுல முடிச்சு இருக்கும். அதே பிள்ளையார் கோயிலுக்கு போனீங்கன்னா மூஞ்சூறு எலி இருக்கும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஏன் வாகனங்கள் மாறுதான், அந்த தத்துவங்கள் மாறுதுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த தத்துவமாக புரியும். நம்மளுடைய உடல் இயக்கத்தை, உயிர் இயக்கத்தை அது தத்துவமா வச்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு டைப் ஆஃப் நம்பிக்கை. இது வந்து கோயில் நம்பிக்கை சரிங்களா. இப்ப பொதுவாக இந்த கோயில் நம்பிக்கையில இப்போ வந்து பூஜை புனஸ்காரங்கள்ல ஆகம விதிகள்ல நந்தி காதுல பேசணும்னு எங்கேயுமே சொல்லலையே.
சொல்லப்படல. ஆனா நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, பேசுறாங்க, அதில் பேசுறோம் சிவனுக்கு போயிடும் பேசுறாங்க. அது நம்பிக்கை, அது வந்து உண்மை இல்லை. இருந்தாலும் நம்பிக்கையில பண்றாங்க. நம்பிக்கை பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லை. சரிங்களா? எங்க வேணாலும் நம்ம நம்பிக்கை வைக்கலாம். அப்ப தூணிலும் இருப்பால் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லும்போது நீங்க எங்க வேணாலும் நம்பிக்கை வைக்கலாம். மனசுக்குள்ள நம்பிக்கை வைக்கலாம். போற பைக்கே நம்பலாம். அப்ப பைக்கு ஏன் பொட்டு வைக்கிறாங்க? நம்ம போற வாகனம் நல்ல விதமா போயிட்டு வரோம். சில சொல்லுவாங்க பைக் பொட்டு வச்ச உடனே நிறைய பேர் வந்து ஒரு மதம் மட்டும் தான் வைக்குது அப்படின்னுவாங்க. வேற மதம் கிறிஸ்தவ மதத்துல இல்ல நாங்க ஜெபமாலை போடுவோம். முஸ்லிம்ஸ் பாத்தீங்கன்னா அந்த துணி ஒண்ணு கட்டுவாங்க. எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு. சிலுவை மாற்ற ஒட்டு விடுறாங்க எல்லாத்துலயும். அப்ப என்னன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் தன்மை இருக்குது. என்ன எழுதிப்பாங்கன்னா கார்ல வந்து இது இறைவனின் கொடைன்னு எழுதி வச்சிருப்பாங்க. இறைவனுக்கு வேற வேலையில் நம்மளுக்கு கொடை கொடுக்குற கார் வாங்கி கொடுக்குறதா வேலையா? இது வந்து நம்பிக்கை. இப்ப இறைவனுக்கும் இதுக்கும் நம்பிக்கை இல்லை, தொடர்பு இல்லை. ஆனா நம்ம வந்து என்ன செய்யறோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே இறைத்தன்மை இருக்குன்னு நம்புறோமே தவிர, ஆனா இதை எக்ஸ்ட்ரீமா கொண்டு போய் இந்த குருவும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறவங்க ஜாதகத்துல, குருவுக்கும் 1, 5, 7, 9 ராகு இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அமானுஷ்ய நம்பிக்கைகள் வரும். சரிங்களா? சில விஷயங்களை நம்ம வந்து வசியப்படுத்துறது, எச்சினி வசியம்னு சொல்லி இங்க இருந்து கேரளாவுக்கு போய் தெப்பத்துல இருந்து குச்சி பெரம்பெல்லாம் வச்சு கரும்பு குட்டிலாம் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு சோறு போடுறோம் சொன்னதெல்லாம் செய்யும் சொல்லி அப்படி சொன்னது செஞ்சாங்கன்னா என்னவா இருந்திருக்கும்? கோடீஸ்வரனா இருந்திருக்கும். அப்ப யாராச்சும் இருக்காங்களா? ஏதாச்சும் மந்திரவாதி யாரை ஏமாத்தாம கோடீஸ்வரனா முடியுமா? யாராவது ஏமாத்தி ஆட்டைய போட்டதான் உண்டு. நான் வந்து பெரிய எனக்கு அது தெரியும் சிங் யுங் வங்குலாம் பேர் வச்சு என்னமோ பேர் வச்சு பண்றாங்க. அவங்க என்ன செய்யணும்னா யாராச்சும் ஆட்டையை போட்டுதான் காசு சேர்க்க முடியும். உண்மையிலேயே ஒரு கோடீஸ்வரன் மாதிரி சேர்க்க முடியுமா? அப்போ பெரிய கோடீஸ்வரன் ஆட்டை போட்டா பிசினஸ் பண்றான். நீங்க பிசினஸ்ல ஆட்டை போடுறாங்கிறப்ப அவங்க ஏமாறல. அதை நீங்க நுகர்றீங்க, அது காசு கொடுக்குறீங்க. நான் சொல்றது உனக்கு பரிகாரம் செஞ்சு தரேன், பூஜை பண்ணி தரேன், 1 லட்ச ரூபா கொடுன்னு சொல்லி கேட்கல அவங்க. சரிதானுங்களா? அவங்கள்ட்ட நீங்க 10,000 ரூபா அவங்களோட ஃபீஸா இருந்தாலும் நீங்க 10,000 சொல்லித்தானே போறாங்க. ஆனா இவங்க அப்படி இல்லை, வெறும் காசே இல்லாம ஓசியில் தான் செய்யணுவாங்க. ஆனா வர ஓசு ஆட்டை போடுவாங்க. அப்ப இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யறவங்களும் இருக்கிறாங்க, செய்ய வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ ஜோசியர்லையும் கஸ்டமர்லையும், இப்போ கஸ்டமருக்குமே இப்போ என்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர் வந்து இந்த குருவாக இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, திருப்தி இருக்காது. அப்போ உங்க ஜாதகத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, டிவோர்ஸ் ஆகும் அப்படின்னா, ஆமா சார் அதான் பிரச்சனை. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி வந்து ஒரு பையனோட டிவோர்ஸ் ஆகக்கூடிய கண்டிஷன்ல இருக்குது. ஆனா அந்த பையன் இந்த இன்னொரு பையனோட அஃபேர் இருக்குது அந்த பொண்ணுக்கு. இவங்க போய் ஒரு ஜோசியத்தை பாக்குறப்ப அவர் என்ன சொல்றாரு, ஒரு 40,000 பணம் கூட அந்த பையனை வசியம் பண்றோங்கிறாரு. சரிங்களா? அந்த அம்மா அதை வசியம் பண்ண முடியலன்னா இன்னொரு 40,000 கூட இன்னும் கொஞ்சம் பெரிய மைய தடை விடுறேங்கிறாரு. அப்ப இதெல்லாம் வந்து குருராக அந்த ஜாதகத்துல இருக்கிறதுனால அவங்க நம்புறாங்க. அந்த பொண்ணு என்கிட்ட வந்து குருராக இருக்கிறதுனால தான் ஏமாறுறாங்க. ஏமாத்துறவனுக்கு அதான். அப்ப இந்த பொண்ணு வந்து நான் சொல்லிருக்கலாம், அந்த பையன் செட் ஆக மாட்டா, அவனை ஏமாத்திட்டு போயிடுவான். அந்த பையன் செட் ஆக மாட்டா விட்டுரு, நீங்க ஒழுங்கா அவன் புருஷனோட வாழுன்னு நான் சொன்னேன்னா அந்த பொண்ணுக்கு என்ன ஆகாது, ஏத்துக்காரு. அந்த மைண்ட் செட். ஆனா பின்னால அடி வாங்கி மிதி வாங்கி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு பஞ்சாயத்து முடிஞ்சு தனியா நிக்கிறப்ப இந்த ஃபீல் இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் ஜாதகத்துல இருக்கிறதுனால நடக்குது. அப்ப நம்ம சொல்றது என்னன்னா, உனக்கு பிரச்சனை இருக்கு, கண்டிப்பாக இதுல பிரச்சனை வரும், அடி வாங்கி தான் வருவார். ஒரு சந்தேகம் சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க இன்னொருத்தனோட மனைவி, அவங்க இன்னொருத்தனோட கணவர், செய்யறதே கேப் மாதிரித்தனம், மொல்ல மாதிரித்தனம். இதை வந்து டைவர்ஸையும் கிடையாது. இது வந்து டைவர்ஸ் இல்லாம எப்படி சார் வசியம் பண்றதுக்கு போய் காசு கொடுக்குறாங்க? கொடுக்குறாங்க கேட்குறாங்க, அவ்வளவுதான். அவங்க 2 பேரும் டுபாக்கூர் தான் இல்லைங்களா? அப்ப என்ன சொல்றா, இது 2மே நடக்காது. இவர் வசியம் பண்றதும் நடக்காது. அப்படி வசியம் பண்றதா இருந்தா இவர் இந்த தொழில் பண்ண தேவை இல்லைங்களா? இப்ப எனக்கு வசியம் செய்ய தெரிஞ்சுன்னா நான் என்ன செய்வேன்? நீங்களும் வசியம் பண்ணலாம். நான் வந்து டாடா பிர்லா வசியம் பண்றது, மக்கள் வசியம் பண்றது இல்லைங்களா? நான் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை மைதடை வித்துடுறது, எல்லாத்துக்கும் ஃப்ரீயா 2 ரூபா ப்ராடக்டா வித்துட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் மைய தொட்டோன்னே என்கிட்ட எல்லா பொருளும் வாங்குற மாதிரி என்ன செஞ்சிடலாம், செட் பண்ணலாம். அப்படிலாம் செய்ய முடியாது இல்லைங்களா? யாருடைய மனதையும் யாருடைய விருப்பமும் இல்லாம உங்களால போய் தொட முடியாது. ஒரு கடவுள்கிட்ட போற ஒரு நீங்க பாக்குறீங்க, ஒரு சாமியார்ட்ட போறாங்க, சாமியார்ட்ட போய் என்ன கேட்கறாங்க, எனக்கு இதை கேட்கறாங்க, அவர் என்ன சொல்லி தராரு, தியானம் பண்றது, மனசை திருப்திப்படுத்துறது, கடவுள் வழிபாடு சொல்லி தராரு. சார் எல்லா வழிபாட்டிலுமே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எதுவா இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து லவ் பண்ணு, அதாவது அன்பாயிரு, பழி வாங்காத, இதுதான் வேற வேற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? இதை தாண்டி மக்களோட வழிபாடு, இப்ப தெய்வ வழிபாடு, இறை வழிபாடு பார்த்துக்கிட்டீங்கன்னா மூட நம்பிக்கையை சார்ந்து இருக்கா சார்? காரணம் என்னன்னா மக்களுடைய தேவை, நீட் அதிகமா இருக்கு இல்லைங்களா? அப்போ ஆன்மீகம் வந்து எல்லா மார்க்கங்களும் ஒண்ணுதான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இறைவன் அன்பே வடிவானவர், நம்மளுக்கு எது அன்போ அவருக்கு அருளாக இருக்கிறது. நீங்க எவ்வளவு தூரம் அன்பா மாறுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இறைத்தன்மை அதிகமாகும் சொல்றாங்க. அதனால அன்பை வந்து முன்னிலைமைப்படுத்துறாங்க. நான் அன்பை முன்னிலைமைப்படுத்தி எனக்கு இறை அருள் கிடைச்சிருச்சுன்னா என்ன நடக்கும்ன்ற கேள்வி, கொஸ்டின் நான் கேட்கறது உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட இறைவன் வந்துட்டாரு, நீங்க எந்த மதத்துல வேணாலும் இருங்க, நீங்க கிறிஸ்தவமா இருங்க, இந்துவா இருங்க, முஸ்லீமா இருங்க. ஒருவேளை நீங்க முஸ்லீமா இருந்தா அவங்க முன்னாடி அல்லாஹ் தோன்றிட்டார், அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைன்ற நம்பிக்கை இருக்கு, விட்டுருங்க. நம்ம சும்மா ஒரு பேசுறோம், பேசுறோம்.
ஒருவேளை இல்லைன்னா இயேசு பரமபிதா அவங்க முன்னால வந்துட்டாரு. இயேசு கூட கடவுள் கிடையாது, ஓகேங்களா? பரமபிதா அவங்க முன்னால வந்துட்டாரு. இங்க வந்து ஹிந்துஸ்ல வந்து என்ன கடவுளோ அந்த கடவுள் உங்களுக்கு முன்னால வந்துட்டாருன்னா நீங்க அவர்கிட்ட என்ன கேட்பீங்க? நிம்மதியான வாழ்க்கை. அப்படிலாம் இல்லைங்க, அங்க எதுவுமே கேட்கறதுக்கு இல்லைங்கிறாங்க. அது எப்படி சார்? நான் கேட்பேன் சார். நீங்க கேட்பீங்க, கேட்கணும்ன்ற அந்த தாட்டு தான் இறைவன் வரமாட்டாருன்னு சொல்றாங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கலாம். அன்பே மொத்தம் வடிவானதுக்கு அப்புறமா, அப்ப நேத்து கூட ஒரு போஸ்ட் கொடுத்தேன், அன்பிலார் அப்படின்ற வார்த்தை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அன்புடையாருக்கு எலும்பு கூட அடுத்தவங்களுக்கு தான் யூஸ் ஆகணும்னு நினைப்பாங்க, ஓகேங்களா? அப்ப நமக்கு என்ன நீட் இருக்கு? அப்ப அன்புடையார் தான் அருளுடையார். அப்ப அன்பு வந்ததுக்கு அப்புறமா எனக்குன்ற நீடே இல்லைங்கிறப்ப நான் இறையர்களை பற்றி என்ன ஆக போகுதுன்னா எனக்கு முழுமை கிடைக்க போகுது, என்னுடைய அடுத்த நீடுக்கு போயிடும், ஓகேங்களா? அப்ப நம்ம செய்யக்கூடிய இங்க நம்ம வழிபாடுன்னு சொல்லக்கூடிய இந்த கால பைரவர், இந்த கன்னி வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, அப்புறம் அந்த யட்சினி வசிய மருந்துகள், தாந்திரீக முறைகள், இது எல்லாமே என்னன்னா ஏதோ ஒரு நீடுக்காக இந்த இறையாற்றல் அப்படிங்கக்கூடிய விஷயத்த பிளாக் மேஜிக் மாதிரி புரிய வச்சு அதுக்குள்ள ஏதோ அமானுஷியம் இருக்க மாதிரி சொல்ல வச்சு இதுக்கு ஏதோ வசியம் வேறு மருந்துன்னு சொல்லி, அதாவது உங்களுக்கு வந்து நீங்க வந்து சாதாரணமா வந்து வேப்ப மரத்து வேறு, வாழை மரத்து வேறு, துளசி செடி வேறுன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. எருக்கலாம் வேறு, விசச்செடி வேறு, எட்டி மரம் வேறுனா என்ன செய்வீங்க? நம்புவீங்க இல்லைங்களா? அந்த வேறு வந்து திருப்பி தண்ணியில போட்டா ரிட்டர்ன் ஆகும் சொல்லி உங்களுக்கு ஒரு பில்டப் கொடுத்தோம்னா அதை நம்பி நீங்க எனக்கு காசு கொடுப்பீங்கன்ற மாதிரி மக்களை வசியப்படுத்துறதுக்காக, இது வந்து வசியன்றது ஏமாத்துறதுக்காக ஒரு சூப்பர்லேட்டிவ். இப்போ உங்க முன்னால் நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம் இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டூல் வச்சு இல்ல ஒரு சின்ன மண்டை ஓடும் 2 பாம்பையும் மேல போட்டுருந்தாலும் உங்களுடைய ஃபீல் எப்படி இருக்கும்? பயமா இருக்கும். ஆமா, நான் என்கிட்ட பேசுறதே பயமா இருக்கு, ஏதோ செய்ய போறான்னு தோணும். இது மாதிரி வேலை தெரியும், ஜிம்பள கடி ஜம்பா வேலை தெரியும். ஒருத்தர் வந்து மாலையா போட்டிருந்தாரு, எலும்பு கூடு மாலையா போட்டிருந்தாரு. நான் கேட்டேன், இந்த சைஸ் எலும்பு கூட எக்கடா கிடைக்குது உனக்குன்னு கேட்டேன். கஸ்டமைஸ் பண்ணிருப்பாங்க. அதை எப்படி பிளாஸ்டிக் வச்சு அதுக்கு எதுக்கு பிளாஸ்டிக் வச்சு எதுக்கு நான் போட்டிருக்கேன்னு கேட்டேன். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒண்ணு எலும்பு கூட எவ்வளவு பெருசா போடு, உண்மையான எலும்பு கூட அதுக்கு மினியேச்சர் பண்ணி பிளாஸ்டிக் செஞ்சு போடுற ஏமாத்துறவள் தானே. அப்போ ஒரு பில்டப் கொடுக்குற அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே இருக்க தவிர உண்மையான வசியம், உண்மையான மாந்திரிகம், உண்மையான தாந்திரிகம் எதுவும் இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு 20,000 சம்பளம் வாங்கணும்னு விதி இருந்தா உங்களால் 20,000 ரூபா கூட உங்களோட வாங்கவே முடியாது. உங்களுக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கணும்னு விதி இருந்தா 2 லட்ச ரூபாய்க்கு குறையாது கூடவும் கூடாது. அப்போ நான் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க, நான் 20,000 சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு 2 பேரும் ஒரே மாதிரி ஒர்க் தான் பண்றோம். அப்ப ஏன் உங்களுக்கு 2 லட்ச ரூபாய் எனக்கு ஏன் 20,000 ஆச்சு? அதெல்லாம் ஒரு அமைப்பு இருக்கணும் சார். அவ்வளவுதான் நான் சொல்றது, அவ்வளவுதான். அப்ப இவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்களே இந்தியா ஃபுல்லா உலகம் ஃபுல்லா, எல்லாரும் நான் நினைச்ச சேலரி வாங்கிடலாம், நான் 20,000 சேலரி போறேன்னு யாராச்சும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வேணா கஷ்டப்படுங்களேன், நைட்லாம் தூங்காதீங்க, ஒரு வாரத்துக்கு கடுமையா உழைங்களேன். எவ்வளவு உங்களுக்கு 2 லட்ச ரூபா வந்துருமா நம்ம மாசம்? அவ்வளவுதான், ஒரு 2,000 100 ரூபாய் வரும் சார். சில பேருக்கு எக்ஸ்ட்ரா 2,000 வரும். அந்த 2,000 என்ன ஆயிரும்? செலவாயிரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து நிறைய நாள் வந்து இந்த மாதிரி அவர் பிடிச்சுக்கனே வாழ்க்கை ஓட்டுறாரு, வாங்க செலவு பண்ண அப்படியே ஓட்டுறாரு. அவருக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல கம்பெனில அவர் ஒர்க் பண்றாரு, நல்லா ஒர்க் பண்றாருன்னு சொல்லி ஒரு சின்னதா ஒரு சோடக்ஸோ பாஸ் கொடுத்தாங்க, ஒரு பாஸ், ஒரு கிஃப்ட் வவுச்சர் மாதிரி கொடுத்தாங்க. அவருடைய அந்த மேன்மையை பாராட்டி கொடுத்தாங்க. அதை வாங்கி கொஞ்ச நாள்லயே வந்து அவங்க பையனோட செல் உடஞ்சு போச்சு. அந்த பாசை கொண்டு வச்சுட்டு செல்லு வாங்கிட்டு வந்தாரு. சோழி முடிஞ்சு. அப்போ அவ்வளோதான், தானிக்கு தீனிக்குன்னு ஒரு கதை இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையும் இவ்வளோதான். இதுல வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஏதாச்சும், ஆனா மக்களுக்கு இந்த வாழ்க்கையை விட்டு உடச்சு ஓடிடணும்னு நம்பிக்கை இருக்குங்க. நிறைய நாள் யோசிச்சுக்கிறேன், இந்த சூழல்ல வாழ முடியாட்டா நம்ம ஓடி போய் அமெரிக்கால செட்டில் எல்லாம் நினைச்சிருக்கேன். அமெரிக்கால நல்லா இருக்கிறான், அப்ப நம்ம என்ன செய்யலாம்? அங்கே ஓடிடலாம். இல்லைன்னா நான் கொரியா காரங்களை பார்க்கும்போது கார் வச்சிருக்கிறாங்க, நல்லா கொரியாக்காரங்களா மாறிடலாமா, இல்ல சைனாக்காரங்களா மாறிடலாம், இப்படிலாம் யோசிப்பேன் இல்லைங்களா? நம்ம ஒரு நாள் அங்கேயே பிறந்திருந்தா நல்லா செட்டில் ஆயிருக்கலாம். இப்ப ஆனா அங்கேயும் வந்து கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க சார், அவங்க அமைப்பு இருக்கும். அப்ப அப்படித்தான் நம்ம இங்கிருந்து அங்க கற்பனை பண்ண வேண்டியதா இல்லைங்களா? அப்ப நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பண்ணி அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஒன்று புதுசா வாங்கி தரோம். அந்த குழந்தை டைரக்டா ஒரு நல்லா இருக்கிற வீட்டுல பிறந்திருக்கலாம்னு நம்ம வீட்டுக்குள்ள அப்படின்ற கேள்விகள், நிறைய கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம கேள்விகளுக்கு விடையே கிடையாது. ஏன் இந்த வாழ்க்கை இப்படி அமைஞ்சிச்சு? ஏன் நான் 20,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன் எத்தனை வருஷமா? ஏன் இந்த கஷ்டத்திலே இருக்கிறேன்? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இப்ப எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒருத்தவங்க வீடு தெரியுங்க. அந்த வீட்டுல மொத்தம் 7 பேர் இருக்காங்க. 7 பேர் வேலைக்கு போறாங்க. 7 பேர் வேலைக்கு போய் அவங்க பாவம் கஷ்ட ஜீவனம் தான் நடத்தினாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து 7,000 ரூபாய் சம்பளம், இவருக்கு 12,000 ரூபாய் சம்பளம், அவங்களுக்கு ஒரு 9,000 சம்பளம், மொத்தமே கலெக்ட் பண்ணோம்னா ஒரு 60,000 சம்பளம் தான் வருது. நல்லா இருக்கலாமே சார். நான் சொல்றது 7 பேர் வாழணுங்க இல்லைங்களா? 7 பேர் ஒரு வீட்டுல வாழணும். ஏன் வாழ முடியாத? நான் ஒரு 10 பேர் ஆப்போசிட் வீட்டுக்காரன் ஒரே ஒருத்தர் தான் வேலைக்கு போறான், 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கல்ல.
அவ ஏன் இது நடக்குதுன்னு தெரியல. சாபக்கேடா வாங்கிட்டு வந்த வரமான்னு தெரியல. வாழ்க்கை அவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கை. வரமும் கிடையாது, சாபமும் கிடையாது. இது வரம், இது வாழ்க்கை, இது பேர் வாழ்க்கை இல்லைங்களா? அப்ப துன்பம், இன்பம், கஷ்டம், நஷ்டம், எனக்குன்ற டிசைன். நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என் முகம் எப்படி இருக்கு, என் ஹைட் ஏன் எப்படி இருக்கு, என் பேண்ட் சட்டை ஏன் எப்படி இருக்குது, நான் ஏன் இப்படி செய்கிறேன். எத்தனையோ பேர் பேண்ட் சட்டை வாங்குறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்கல்ல. அப்ப ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா எல்லாம் விதி. ஏன் சார், நான் சமீபத்தில் ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு. இதுதான் எங்கள் குலதெய்வம்னு காட்டுறாங்க. யாருன்னா பெரியாண்டவர் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஒரு சின்ன அரிவாள் மாதிரி கத்தி மாதிரி ஒன்று வச்சு அதுக்கு பொட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. கத்தியே வணங்குறாங்க. கடையில் விற்கிது வாங்குறாங்க. அது எப்படி சார் சாமி ஆகும்? இல்லைங்க, நான் சொல்றதுங்க, அவங்க வந்து ஒன்று நம்புறாங்க. நான் திருப்பி சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க ஒன்று நம்புறாங்க, அந்த நம்பிக்கை வைக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை வைக்கிறாங்கன்னா வாழ்க்கை மாறிடும் நம்புறாங்க. நம்ம அந்த நம்பிக்கைக்கு மேலே குறை சொல்ல தேவையில்லை. ஆனால் வாழ்க்கை மாறாதுன்ற யதார்த்தத்தை நம்ம சொல்ல வேண்டியது. நம்ம அவங்கள வருத்தப்படுத்த தேவையில்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சரி, உங்களுக்கு ஒரு 25 நாள் இன்டர்வியூல, நான் சும்மா சொல்றேன், 25 நாள் இன்டர்வியூல உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வரும். வாழ்க்கை ஃபுல்லா ஒருத்தருக்கு வேலையே இல்லைன்னா அவனுக்கு என்ன ஆகும்? ஏதாச்சும் ஒன்று நம்பி பெருசாகலாம், எதையாச்சும் ஒன்று கும்பிட்டு பெருசாகிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 2 பேருக்கு உட்காந்து பேசுறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன், 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. என்னப்பா குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. வரவிட்டு ஆமாங்க குழந்தை இல்லை, எனக்கும் குழந்தை இல்லாம தான் இருந்துச்சு. ஒரு கோயிலுக்கு வந்து இவ்வளவு காசு முடிச்சு போட்டேன், குழந்தை பிறந்துச்சு இவர் சொல்றாரு. இப்ப அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இப்ப அவர் கேட்கிறவர் என்ன செய்வாரு? அவரும் போய் என்ன பண்ணுவார்? ஒரு துணியில காசு முடிச்சு கொடுப்பான். குழந்தை பிறக்கணும்ல. அப்ப எதையாச்சும் ஒண்ணு செஞ்சு நம்ம ஒரு வாழ்க்கையில முழுமை அடைஞ்சிடணும், இந்த சொசைட்டில நம்ம வாழ்ந்துடணும். எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்குல்ல. அப்ப அவரை நம்ம குறை சொல்ல தேவையில்லை. அப்ப அப்படி ஒண்ணு சிஸ்டம் இருக்கு, சரி நம்பிறாங்க. அப்ப நம்பிக்கையை நம்ம குறை சொல்ல தேவையில்லை. நமக்கு என்ன குறை சொல்ல வேண்டியதுன்னா, நம்பிக்கை அப்படிங்கிறது பல்வேறு வகையில். ஏன்னா அதை இதை உருவாக்குனவன் யாரும் தெரியாது. உடனே வீடியோ இருக்கிறவங்கலாம் சித்தர்கள்லாம் இதை சொன்னவங்கலாம் வாய்ப்பே இல்லை சார். சித்தர்கள்லாம் சொல்லல சார், சொல்லல. இவங்க படிக்கல. இவங்க வந்து ஏதோ ஒரு ரூபா 1.5 ரூபா இதெல்லாம் படிச்சுட்டு வராங்க. எந்த சித்தர்களும் சொல்லல, எந்த ஞானிகளும் சொல்லல. அப்ப இதெல்லாம் பொய்யா அப்படி இப்படின்னு கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. நீ திட்டிட்டு போய் எனக்கு ஒண்ணு ஆக போறது. அது அவங்களுக்கு ஏத்துக்கிறதுக்கு மனப்பக்குவம் இல்லையா? அவங்க தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவங்க ஃபாலோ பண்றாங்க. தாத்தா பாட்டி கூட சொல்லி தரது இல்ல. இது வந்து எங்க இருந்தாலும் கத்துக்கிட்டு வரான். இவனுடைய ஜாதக அமைப்பு, நான் சொல்றேன், குரு ராகு சாதக அமைப்பு இருந்தா நீங்க என்ன சொன்னாலும் அது வந்து ஒரு மாதிரி பிளாக் மேஜிக்ல தான் போய் மாட்டிக்குவான். அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப என்னன்னா, நான் சொல்றது இதெல்லாம் வந்து எந்த நூல்கள்லையும் சொல்லப்படலை, எந்த ஆகம விதிகள்லையும் இல்லை. அவங்க வந்து இறைவனை வழிபடுங்க, இறைவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்கன்னு சொல்றாங்க. அது பேர் ஈஸ்வரன் பிராணிதானான்னு சொல்றாங்க. ஈஸ்வரனுக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது, சமர்ப்பிக்கிறது. அவ்வளவுதான். சமர்ப்பணாமேன்னு சொல்லி ஏதோ சொல்றேன். நான் வந்து அவ்வளவுதான், அவனுக்கு சரண்டர் தான். என்கிட்ட எதுவுமே எனக்கு இல்லை, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உன்னுடைய கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கையை விரிச்சிடுறது. அப்ப எனக்கு எல்லா இன்பமும் எல்லா துன்பமுமே சரிங்களா. இப்ப எனக்கு வந்து இன்னைக்கு காலைல இட்லி கிடைச்சுன்னா என்னது அர்த்தம்? நல்லது, சாப்பிடலாம், ஹாப்பியா இருக்கும். ஒரு பழைய சோறு கிடைச்சுன்னா அதுவும் நல்லதா இருக்கும். அப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்துச்சுன்னா இங்க எந்த குறையுமே இல்லை. எந்த குறையுமே இல்லாத போது நான் எதுக்கு போய் திருப்பி ரெக்வஸ்ட் வைக்கிறேன்? எனக்கு ஒரு 10,000 சம்பளம் வச்சுன்னா 10,000 வாழ தெரிஞ்சு 10,000 ஹாப்பியா பண்ண தெரிஞ்சுன்னா நான் வந்து ரெக்வஸ்ட் வைக்க போறதில்ல. அது ஒரு குறையா நான் இறைவன்ட்ட வேண்ட போறதில்லை. எனக்கு 10,000 பத்தலைன்னு சொல்லும் பொழுது தான் நான் இறைவன்ட்ட வேண்டேன். அப்ப 10,000 பத்தாம இருக்கிறதுக்கு அப்ப 10,000 குடும்பம் நடத்த தெரியாதுன்னு என்ன பண்றோம்? நம்ம பேசக்கூடாது. ஒருவேளை அவங்களுக்கு தேவை இருக்கலாம், சரிங்களா. ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு இருக்குது, என்ன செய்யறது? ஒரு வீடியோ கூட போட்டாங்க, எவ்வளவு செலவுனாலும் என் புருஷனை காப்பாத்திருங்க அப்படின்றப்போ அந்த அம்மா டாக்டர் மூளையில ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு 10,000 ரூபா நம்ம பரவாயில்ல அப்படின்னா 10 லட்ச ரூபா ஆகுனேன். அந்த அளவுக்கு மூளையில் என்ன கல்யாணம் பண்றப்பே தெரியும், அதுல போய் கட்டி இருக்குங்கிறீங்கன்னு நம்ம சொன்ன மாதிரி காசு ஒரு லிமிட் வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கு மேல போச்சுன்னா அப்ப முடியாத போது இவங்க என்ன செய்யணும்னா இது மாதிரி நம்பிக்கையை தான் வைக்க வேண்டியது இருக்கே தவிர அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் எண்டு இதை குறையும் சொல்ல முடியாது, நிறைய சொல்ல முடியாது. ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய யதார்த்தம் என்னன்னா, அப்படி நம்பிக்கை வைப்பதால் மட்டுமே வந்து வாழ்க்கையில சேஞ்சஸ் வந்து பெருசா. ராஜநாடி கா பார்த்திபன் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. பல்லி வீட்டுக்குள்ள இருந்தா என்ன? ஒன்றும் இல்லை, பள்ளி வீட்டுக்குள்ள வந்தா கரப்பாம்பூச்சி நிறைய இருக்கு வீட்டுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பல்லியை வந்து சில பேர் அபசகணும்ன்றாங்க. இல்லைங்க, இது வந்து என்னன்னா பள்ளி பிடிச்சி விடுறவங்களா இருக்கிறாங்க, பள்ளியெல்லாம் விற்கிறாங்க. ஆமா சார், ஒன்றும் புரியல சார் எனக்கு. பிடிச்சி விட்டோம்னா லட்சுமி கடாசம் இருக்குன்னு சொல்றாங்க, நம்பிக்கை. ஏன்னா நம்ம வந்து ஆதி காலத்துல வந்து பள்ளி கட்டணும், பள்ளி இருக்கணும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நிறைய வீடுகள் லிசாடை வந்து போக்குறதுக்கு அட்டையெல்லாம் வைக்கிறாங்க. லிசாடுக்கு சவுண்டு, முட்டையில பொம்மை எல்லாம் வரைஞ்சி வச்சா ஓடிடும். அதெல்லாம் ஓடாது, எதை விட்டாலும் ஓடாது. முட்டை இருந்தா தான் வரும் பக்கத்துல. அதாவது இங்க பூச்சி நிறைய இருக்குங்க. சமையல் ரூம்பு நம்ம வீடுகள்ல பொதுவாகவே லைட் எரியுது அப்படின்றப்போ நைட்டு சின்ன சின்ன பூச்சிகள் வரும். அதை பிடிச்சு உண்றதுக்காக அங்கே இருக்குது. நீங்கள் லைட்டே போடாமல் இருந்தீங்கன்னா அந்த பூச்சி, அந்த பள்ளி வராது. உங்களுக்கு பூச்சியே வீட்டுக்குள்ள இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சமையல் பண்ணக்கூடாது, லைட்டு போடக்கூடாது,
இப்படிலாம் நீங்க வச்சிருந்தீங்க வராது. ஏன் சார் ஒண்ணுமே புரியல சார். இப்போ உங்களை மாதிரியான தெளிவான ஜோதிடர்கிட்ட கேட்டாதான் மக்களும் தெளிவாவாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, வீட்டுக்குள்ள பல்லி இருக்கிறது அபசகனம்ன்றாங்க. சில பேர் பல்லி இருந்தா அஷ்டலட்சுமி அபசகனம் இது வரைக்கும் எந்த நூல்களையும் சொல்லப்படல. இல்ல சார், சில ஜோதிடர்கள் சொல்றாங்க. அவங்க ஏதாச்சும் அதாவது என்ன ட்ரெண்டா அதை சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்ப எல்லாத்துக்கும் பலன் சொல்லுவாங்க, எல்லாம் வேணாம்னு சொல்லுவாங்கன்ற மாதிரி அன்னைக்கு வரலாம் ஊட்டக்கூடாது. பள்ளி இருக்கிறது அபசகனமா எப்பயுமே யாரும் பார்க்கப்படாது. அப்படியா? அப்ப ஏன் பல்லிக்கு தோஷம்ன்றாங்க? பள்ளிக்கு தோஷம்லாம் கிடையாது. என்ன சார் சொல்றீங்க நீங்க? பல்லி வந்து தீட்டு துணியில துப்பிட்டாலோ இல்ல அந்த சைடு இது பண்ணிட்டாலோ அந்த பொண்ணுக்கு தோஷம் வந்துருதுன்னு சொல்லி அது வந்து ஏமாத்துறதுக்கு வழி. அவ்வளவுதான். ஒரு கோயில் இருக்கு சார், ஏதோ ஒரு ஊர்ல, எனக்கு அந்த ஊர் பேர் சத்தமா தெரியல. ஏமாத்துறதுக்கு வழி இதெல்லாம். நான் சொல்றதுங்க, பள்ளி இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் உங்களோட வீடுடைய சுத்தத்தை பொறுத்து இருக்குது. அப்ப வீட்டுக்கு சுத்தம் இல்லாதவங்க ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பூச்சிகள் வரத்தான் செய்யும். அந்த பள்ளி அதை பிடிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா, சிம்பிள். அப்ப வந்து நம்ம வாழக்கூடிய இடத்துல நாய் இருக்கும், பள்ளி இருக்கும், பாம்பு இருக்கும், பாம்பு வரும், காக்கா வரும், பூரா வரும். அப்ப என்ன, பூரா ஒரு வீட்டுக்குள்ள வருதுன்னா என்ன அர்த்தம்னா இன்னும் கொஞ்சம் கழிவு, கொஞ்சம் சரியான கழிவுகள் வெளியெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீசல் இன்னும் கொஞ்சம் சுத்தப்படுத்திக்கணும் தெரிஞ்சுக்க வேண்டியதானே தவிர, அடசல் அதிகமா இருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியதானே தவிர, இதுல வந்து நீங்க நல்லது கெட்டது கிடையாது. ஏன் பள்ளி இருக்கிறதுனா, பள்ளி ஒரு காலத்துல வந்து பள்ளி சொல்றதெல்லாம் பலன் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால அது வீட்டுல அங்கங்க கத்திக்கிட்டு இருக்கா, நல்ல விஷயங்கள் சொல்லணுன்ற மாதிரி நம்பிக்கை இருக்கே தவிர வேற ஒன்றும் அத முக்கியத்துவம் இல்லை. சில பேர் சொல்றாங்க பள்ளியே வந்து முன்னோர்கள் அப்படின்றாங்க, அதனால சில பேர் பள்ளியை கும்பிடுறாங்க சார். நான் சொல்றேங்க, அது வந்து வழிபடுறதுங்க தப்பு இல்லை, அது அவங்களோட நம்பிக்கை. ஆனா நான் திருப்பி சொல்றேன், வழிபடுறதுனால எந்த யூஸும் இல்லை. அவங்களுடைய வறுமை போகும் பொழுது, அவங்களுடைய அந்த பிரச்சனை போகும் பொழுது இதெல்லாம் மறந்துடும் அப்படின்ற மாதிரி. ட்ரெஸ்லேயே பாருங்க, ஒரு ட்ரெஸ்ஸை வந்து அசிங்கமா காய்த்து போறான் ஒருத்தன், அதை ட்ரெஸ்ஸை ஒருத்தன் போட்டு அதுதான் சூப்பர்னு சொல்லி போறான். அது அவங்களுடைய மைண்ட் செட்டு. ஆனா பொதுவான மைண்ட் செட்டுன்னு இருக்கு இல்லையா, இது காமனா இது எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஆன்மீகம் என்பது இது மாதிரி நம்பிக்கைகளுக்குள்ள கிரியேட் ஆகல. இது வந்து பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது எனக்கு, நான் பழைய முன்னிலைமையில் இருந்தேன் இல்லைங்களா, எனக்கு ஏதோ சக்தியை வந்து வழிபடக்கூடிய கிடைக்குது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கதை இருக்கு. இந்த கதை என்னன்னா, நீங்க ஒரு பாட்டில், கொக்கோ கோலா பாட்டில் மேல இருந்து விழுந்துடும், சரிங்களா. God must be great அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு படம் இருக்குது, இங்கிலீஷ் படம். அது வேணா போய் பாருங்க. கொக்கோ கோலா பாட்டில் ஏதோ ஃபிளைட்ல போனவங்க கீழே விழுந்துருவாங்க. கடவுள் நம்மளுக்கு ஏதோ கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு இதை வச்சு பயன்படுத்தி பார்ப்பாங்க. ஒருத்தன் வந்து அதை வச்சு உருட்டுவான், ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான், அதை கும்பிடுவான், அதை உள்ள விரல் மாட்டிக்கிட்டு எடுக்கிறது கஷ்டப்படுவான், பிடிச்சிருச்சு கடவுள்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து அதை வச்சு சண்டை வந்துடும் அந்த காட்டுவாசிகளுக்குள்ள. இதை தூக்கி மண்டல் அடிப்பாங்க, மண்டலேருந்து ரத்தம் வந்துடும். உடனே வந்து அந்த கடவுளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தான் பார்த்தீங்களா, அவன் என்ன செய்வான்னா தூக்கி மேலே எறிவான். என்ன, அவன் மேலே தான் வந்துச்சு கடவுள், அவன் தூக்கி மேலே உடனே என்ன ஆகும், விழுந்துருது. திருப்பி நம்மளே வந்து அடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில கொண்டு போய் வேற எங்கேயாச்சும் விடணும்னு சொல்லி பெரிய பயணமே கிளம்புவான். அந்த காட்டுல வந்து வேற காட்டுக்கு பயணம் பண்ணுவான். God must be greatனு ஒரு படம் இருக்குது. அதுல வரக்கூடிய அது வந்து என்ன, பாட்டில அவன் கடவுளா நம்புறான். ஓகேங்களா, அப்ப அவனுடைய மைண்ட் செட்டு தான் பிரச்சனையே தவிர கடவுள் இதுல ஏதாச்சும் இருக்காரா? கடவுளுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஓகேங்களா, கடவுள் அப்படியே தான் இருக்கிறாரு. கடவுள் இதை பத்தி பேசவில்லை, யோசிக்கவில்லை. கடவுள் அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. இவனா பாட்டில் கொடுத்தத கடவுள் நம்பிக்கிட்டு, ஆனா இந்த பாட்டிலுக்கு ஏதோ பவர் இருக்குன்னு நம்பிக்கிட்டு, பாட்டில் தான் அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்துன்னு நம்பிக்கிட்டு, அந்த பாட்டில தூக்கி பிறகு குடும்பத்தெல்லாம் பிரிஞ்சுட்டு கடவுள் ரொம்ப தூரம் போவான். அந்த படமே இருக்கும். இந்த மாதிரி படங்கள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஸோ நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா குருவும் ராகுவும் காம்பினேஷன்ல இருந்துச்சுன்னா வித்தியாசமான இந்த மாதிரி வழிபாடுகள் நம்பிக்கைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி இருக்கும். கோயில் ஏதாச்சும் ஒரு கோயில் நான் எடுத்து கட்டுறேன்னு இருக்கும். கன்னி வழிபாடுகள் பண்றேன்னு வாங்க. அப்புறமா வந்து இந்த வராகி வழிபாடு, ஆக்ரோஷமான வழிபாடு. இது வந்து அதாவது ஒரு மிகைப்படுத்தப்பட்டு பயம் ஏற்படுத்தக்கூடிய, வசியம் பண்றது, மைய வைக்கிறது, இது மாதிரி நம்பிக்கைகள் அவங்களுக்கு இருக்குமே தவிர இது மாதிரி எதுவும் உண்மை இல்லை. சரிங்களா, அப்படி வைக்கிறதா இருந்தா வசியம் பண்றவன் தான் பெரிய ஆளா இருக்கணும் உலகத்துல, இல்லைங்களா. எலான் மஸ்க்னு ஒரு ஆளு, அவர் பாவம் காருக்கெல்லாம் தயார் பண்றாரு. அவர் என்ன செஞ்சிருக்கலாம், வசியம் மருந்து கம்பெனி வச்சிருக்கலாம், மை கம்பெனி, சரிங்களா, டெஸ்லா மை கம்பெனின்னு வச்சிருக்கலாம், இல்லைங்களா. அவருக்கு கார் கம்பெனி வைக்கணும், அழகா மை கம்பெனி வச்சு எல்லாத்துக்கும் ஆளுக்கு 2 மையை கொடுத்து எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சிருக்கலாம்னு சொல்லி. அப்ப நம்மளை ஏமாத்திக்கிறோம். நம்மளுக்கு இருக்கக்கூடிய நாலேஜை பெருசா நினைக்கிறோம். நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம். அப்படின்னா புரிஞ்சுக்க வேண்டியதை தவிர நீங்க அதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. உண்மையான வழிபாடு அப்படின்னு நீங்க செய்யணும்னா சிம்பிள், கோயிலுக்கு போய் இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க. ஓகேங்களா, நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? அப்படி தேங்க் பண்ணிட்டு வாங்க காடுக்கு. அவர் உங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இனிமேல் செய்யணும்னு நான் சொல்லல. நீங்க பிறக்கும் பொழுதே உங்களுக்கு தேவையான எத்தனை ஆர்கனம் கொடுத்துருக்காரு. நீங்க வேணா ஒரு 2 தடவை ஒரு நிமிஷத்துக்கு 2 மூச்சு மட்டும் கம்மியா விட்டு பாருங்க, திணறும் சார். அப்ப எவ்வளவு ப்ராப்பரா ரெடி பண்ணிக்கிறாரு பாடி. கட்டவர்கள் போறக்கூடிய ரத்தம் வரைக்கும் போகுது. ஒவ்வொரு நியூரானும் ஒர்க் பண்ணது மூளையில. முடி கரெக்டா முளைக்குது, தாடி மீசையெல்லாம் கரெக்டா நடக்குது, குழந்தை பிறக்குது, குழந்தைய உற்பத்தி செய்யறோம். எவ்வளவு ஆர்கனம் நம்மளுக்கு ப்ராப்பரா படைச்சிருக்கிறாரு. அப்ப இனிமேல் தான் வாழ்க்கை சரி பண்ணணும் அவசியம் இல்லை. வாழ்க்கை ஆல்ரெடி அவர் அழகா ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. அப்ப தனு புவன போகம்னு சொல்றாங்க. தனுனா உடம்பு,
சரிங்களா? புவனம்னா உலகம், போகம்னா என்ஜாய்மெண்ட். அப்ப தனுவையும் படைச்சிருக்காரு, என்ன உடம்பையும் படைச்சிட்டாரு, இந்த உலகத்தையும் படைச்சிட்டாரு, உலகத்தையும் படைச்சு அதுல சந்தோஷத்தையும் படைச்சிட்டாரு. யாரு? கடவுள். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ குறை இருக்குது, அந்த குறையை சரி பண்ணிக்கங்க. அப்ப நம்பிக்கை, அந்த மைண்ட் செட்டை சரி பண்ணிக்கங்க. நீங்க அமெரிக்கா அதிபர் மாதிரியே வாழ்ந்தா தான் வாழ்க்கைன்றது தப்பு, சரிதான் இல்லைங்களா? என் வாழ்க்கையை நான் வாழ்றேன், அமெரிக்க அதிபர் மாதிரி நான் ஏன் வாழணும்? நம்மளா இருந்துட்டு போலாம். நான் வந்து எங்க அப்பா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு, அந்த சைக்கிளுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் மண்ணெண்ணெயை கலந்து வச்சு ஆயில் அடிச்சு பல 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 பழம் தொடச்சு ஓட்டுவேன். நான் இதுக்கு புல்லட்டை பார்த்து பொறாமப்படணும்? சைக்கிள் வச்சிருக்கீங்களா? அது நான் சொல்றது சின்ன வயசுங்க. சைக்கிளை போட்டு எங்க இருந்து 2 நாள் கழிச்சு தான் வரேன். நான் சொல்றது புரியுது. சின்ன வயசுல வச்சிருந்தேன், காசு வந்துருச்சு, பைக் வாங்கிட்டேன், சரிங்களா? இப்ப நான் பைக்ல போகும்போதும் பக்கத்துல வந்து ஒரு BMW கார் பெருசா வந்து நிக்குது. நான் மேப்பேச், GLS 600 மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கணும்னு பிளான் பண்ணேன். எப்படி பிளான்? அப்புறம் சைக்கிள் வச்சுட்டு பிளான், பைக்ல போயிட்டு அதை பிளான் பண்றதா? அந்த கார் 3.25 கோடி ரூபா, சரிங்களா? நான் அதை பிளான் ஆசைப்படலாம், ஜாலியா என்ஜாய், அந்த கார் தான் சூப்பரா இருக்கும் பண்ணலாம். அது பொறாமையோ, அதுக்காக நான் வழிபாட பண்ண என்ன பண்றது இல்லைங்களா? நான் வந்து இப்போ நேராக கோயிலுக்கு போய் ஒரு ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று நம்பிக்கையை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று செஞ்சு வசிய மருந்துலாம் தடவி மூஞ்சி மருந்துலாம் தடவிக்கிட்டு மேப்பேச் GLS 600 மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வாங்கணும்னு சொல்லி பரிகாரம் பண்ண என்ன ஆகும்? நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கை அப்படி தானே. எனக்கு வந்து பொருளாதாரம் இவ்வளோதான் இருக்கணும்னு அவ்வளோதானே இருக்கும். அது அதிகப்படுத்துறதுக்கோ இல்லைன்னா பிரச்சனை. கடன் வாங்குறப்ப நீங்கள் ஏன் பரிகாரம் செய்யாமல் கடன் திருப்பி கொடுக்குறப்ப போய் பரிகாரம் பண்ணுறீங்க? கடன் வாங்குறப்ப நீங்கள் செஞ்சு கஷ்டப்பட்டு என்ன செஞ்சுருக்கலாம், சிச்சுவேஷனை மாற்றிருக்கலாம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கடன் வாங்குறவங்க, கடன் கொடுக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா, சர்வேல பாக்குறப்ப கடன் வாங்குறவங்க யாருமே எமர்ஜென்சிக்கு வாங்கல. பிள்ளைக்கு செல்போன் வாங்கணும், பிள்ளைக்கு பைக் வாங்கணும், ஊருக்கு டூருக்கு போறோம், இப்படித்தான் வாங்குறாங்க நிறைய பேருங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நிறுத்திடலாம்ல, கடன் வாங்குறலாம், பிசினஸ் பண்ணணுங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு காலைல கூட ஒரு ஆளுக்கு நான் ஒரு பெரிய விஷயம், நான் வந்து அவர் சொல்றேன் 15 கோடி ரூபாய்க்கு அவர் வந்து கடன் வாங்குறேங்கிறாரு. சார் சாப்பாட்டுக்கே வழி இல்லை சார் உங்களுக்கு, கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க சார், கொடுக்கறதுக்கு லாக் ஆயிடுவாரு. ஆனா புரிய மாட்டேங்கிறாங்க, சரி பண்ணிடுவாங்க, சரி என்னவோ செய்ய சொல்ல வேண்டியது இல்லைங்களா? அப்ப இந்த சிச்சுவேஷன் புரியாம என்ன செய்யணும், போய் மாட்டிக்கிட்டு பரிகாரம் செய்யறது. அப்போ போய் போறோம், அப்போ ஒரு ஜோசி கரைஞ்சிக்கு இவங்க கூட மீதி காசை ஆட்டை போட்டு விடுவான். அப்ப இது மாதிரி நம்பிக்கைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. இந்த நம்பிக்கைகள் சரியானதான்றப்ப ஒரு சாரார் இருக்கட்டும், நம்ம ஒரு சாரார் என்னமே செய்யவே முடியாது. நீங்க என்னத்தை செஞ்சாலும் சமூகத்துல ஒரு குழப்பமான ஆளு ஒரு 10 பேர் இருக்கதான் செய்வாங்க, அதை நம்ம கண்டுக்க தேவையில்லை. ஆனா மீதி 90 பேர் அந்த 10 பேர் செய்யறது உண்மையை நம்பி போக தேவையில்லை. நீங்க வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணணும், ஒரு எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணா என்ன செய்யணும், கரெக்டா படிச்சு எழுதினாலே போதும். பாஸ் சாக்லேட் வாங்கிட்டீங்கன்னு ஒருத்தன் சொன்னான், அவன் பைத்தியக்காரன். அவன் பைத்தியக்காரனோட நம்பி செய்யறவன் முட்டாள். அவன் 10 பேர் செய்யதான் செய்வான், அவனை நம்ம ஒண்ணுமே சொல்லக்கூடாது. நீங்க 90 பேர் நம்ப தேவையில்லை, சரிங்களா? அப்ப பாஸ் அது என்ன செய்யணும், சிரிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்கீமான் சிரிச்சுக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சிரிச்சு கடந்து போக தெரியணுமே தவிர நீங்க அதுக்குள்ள போய் குழப்பக்கூடாது. ஆனா உங்க பிரச்சனை என்ன செய்ய வைக்கும், அதெல்லாம் போய் சிக்க வைக்கும். நம்ம நீட்ல ஒரு 3 தடவை எழுதி பாஸ், 3 தடவை 3ஆவது தடவை எழுதுற பாஸே ஆகல, அதனால சொல்ற மாதிரி ஒரு பாஸ் ₹1 தானே வாங்கி வச்சுக்கோமேன்னு ஒரு நம்பிக்கை என்ன மனசுக்குள்ள சைட்ல சொல்லத்தான் செய்யும். அப்படி வாங்கி வைக்கிறேன்னு இருக்குதான் செய்யறாங்க. தயிர் வடை சாப்பிட்டா காதல் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்றான் அவன், சரிங்களா? ஆனா தயிர் வடை சாப்பிட்றவனும் இருக்குதானே செய்யறான். லவ் ப்ரப்போஸ் பண்றப்ப தயிர் வடை வாங்கி சாப்பிட்டு போய் ப்ரப்போஸ் பண்றவங்க தானே செய்யறான். ஏன்னா அவனுக்கு வந்து எதையாச்சும் ஒண்ணு செஞ்சு அந்த வாழ்க்கை என்ன செஞ்சிடணும், தன்மையப்படுத்திடணும்ன்ற நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை நம்ம குறை சொல்ல தேவையில்லை, ஆனா மாட்டிக்காதீங்கன்னு சொல்லுங்க, சரிங்களா? நன்றி சார். நன்றி.